ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படைக்காக ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குவதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குறதுல ஒரு முக்கியமான கட்டத்தை இந்தியா எட்டி இருக்காங்க. அந்த விஷயம் என்ன? ரஃபேல் எம் போர் விமானத்தை இந்திய கடற்படைக்காக எதற்காக இந்தியா வாங்குறாங்க? இந்த விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், சமீபத்தில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்கள் மூலமா இந்தியா சீன எல்லையில ஒரு மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தி வருவது தெரிய வந்திருக்கு. அது என்ன திட்டம்? எதற்காக இந்தியா இந்த திட்டத்தை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் செயல்படுத்துறாங்க? இதன் மூலமா ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், சமீபத்தில் 8 இந்திய முன்னாள் கடற்படை அதிகாரிகளுக்கு கத்தார் நீதிமன்றம் மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. இந்த விஷயம் குறித்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பேசியிருந்தோம். தற்போது கத்தார் எதற்காக இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கு இது போன்ற ஒரு தண்டனையை கொடுத்திருக்காங்க? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? உண்மையிலே இந்திய கடற்படை அதிகாரிகள் குற்றம் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பிரான்ஸ் நாட்டிடமிருந்து 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குவதற்கு இந்தியா முடிவு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5.5 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்த 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை இந்திய கடற்படைக்காக வாங்க போறாங்க. இந்த 26 ரஃபேல் எம் போர் விமானங்கள்ல 22 போர் விமானங்கள் சிங்கிள் சீட்டர் விமானங்கள், மீதமுள்ள 4 போர் விமானங்கள் வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் ட்வின் சீட்டர் விமானங்கள். இந்தியா வாங்கக்கூடிய இந்த 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை INS விக்ரமாதித்யா மற்றும் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்த போறாங்க. ஏற்கனவே இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல Mi-29 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த விமானத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா Mi-29 விமானத்தோட இன்ஜின் திடீர்னு ஷட் டவுன் ஆயிரும். இதனால விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக தான் Mi-29 விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக இந்தியா இந்த ரஃபேல் எம் போர் விமானங்களை பிரான்சிடமிருந்து வாங்க போறாங்க. சில மாதங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் பிரான்ஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருக்கும் பொழுது ரஃபேல் எம் போர் விமானங்களை இந்தியா வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. இதனை தொடர்ந்து தற்போது இந்திய அரசாங்கம் லெட்டர் ஃபார் ரெக்வெஸ்ட் பிரான்ஸ் அரசாங்கத்திடம் ஒப்படைச்சிருக்காங்க. அதாவது இந்த லெட்டர் ஃபார் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு விமானத்தை வாங்குவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான ஸ்டெப் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லெட்டர் ஃபார் ரெக்வெஸ்ட்ல தான் இந்திய கடற்படை பிரான்சிடமிருந்து வாங்க உள்ள ரஃபேல் எம் போர் விமானத்துல என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும், என்ன ஆயுதங்கள் அந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கணும் போன்ற பல விஷயங்களை குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த சூழ்நிலையில இந்திய அரசாங்கம் இந்த லெட்டர் ஃபார் ரெக்வெஸ்ட் பிரான்ஸ் அரசாங்கத்திடம் ஒப்படைச்சிருப்பது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ரஃபேல் எம் போர் விமானத்தை வாங்குறதுல இந்தியா அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. இந்திய கடற்படை இந்த ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்கக்கூடிய வேலையை தற்போது துரிதப்படுத்தியிருப்பதா சொல்லப்படுது. இதற்கு முக்கிய காரணம் இந்திய பெருங்கடல் பகுதியில இந்திய கடற்படை சந்திக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ரஃபேல் எம் போர் விமானங்களை இந்திய கடற்படையில் இணைச்சா இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்களோட செயல்திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலோட முக்கியமான ஆயுதமே அந்த கப்பல்ல பயன்படுத்தப்படும் விமானங்கள் தான். அந்த வகையில ரஃபேல் எம் போர் விமானங்களை இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல இணைப்பதன் மூலம் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களோட செயல்திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். இந்திய கடற்படை ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா, ஏற்கனவே 36 ரஃபேல் எம் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையில இணைக்கப்பட்டிருக்கு. ரஃபேல் மற்றும் ரஃபேல் எம் போர் விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் 90% பாகங்கள் ஒரே வகையிலான பாகங்கள் தான். அதனால இரு விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் வாங்குவது, விமானத்தை மெயின்டைன் செய்வது போன்ற பல வேலைகளை மிக எளிதா செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம விமானிகளுக்கு பயிற்சி கொடுப்பதும் இந்தியாவுக்கு ரொம்ப எளிதா இருக்கும். ஏன்னா நமது விமானப்படையிலே ரஃபேல் விமானங்களை இயக்கிய விமானிகள் இருக்காங்க. ரஃபேல் எம் போர் விமானங்களை இந்திய கடற்படையில் இணைச்சாங்கன்னா பிரான்சுக்கு அடுத்து ரஃபேல் போர் விமானங்களை விமானப்படை மற்றும் கடற்படையில் இணைச்சிருக்கக்கூடிய 2வது நாடா இந்தியா இருப்பாங்க. ரஃபேல் எம் போர் விமானங்களை
இந்திய கடற்படை தேர்வு செய்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த விமானங்கள்னால கேட்டோபார் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டர்பில் அசிஸ்டட் ரெக்கவரி ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் மெக்கானிசம் உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சும் இயக்க முடியும். அதே வேளையில கீஜம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏர்கிராப்ட்களை டேக் ஆஃப் செய்ய வைக்கும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களையும் இந்த விமானங்களை பயன்படுத்த முடியும். ஃபியூச்சர்ல இந்தியா கேட்டோபார் தொழில்நுட்பம் கொண்ட ஏர்கிராப்ட் கேரியர்களை கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதனால வரும் காலத்துல இந்திய கடற்படை கட்ட உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்களையும் இந்த விமானங்களை இயக்க முடியும். ரஃபேல் எம் போர் விமானங்கள் 10,600 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 24,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். ரஃபேல் எம் போர் விமானங்களை இயக்குறதுக்கு சஃப்ரான் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 2 MW4E டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விமானத்தினால மாக் 1.8 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட 1912 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய தாக்குதல் தூரம் 1850 கிலோமீட்டர். அதாவது இந்த விமானத்தை பயன்படுத்தி 1850 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட தாக்க முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 3700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். ரஃபேல் எம் போர் விமானங்கள்னால அதிகபட்சமா 15,835 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். இந்த விமானத்துல மிசைல்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்துவதற்கு 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 14 ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி 9,500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த விமானத்துல 1x30 mm GIAT M791 ஆட்டோ கேனன் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கேனன்னால 125 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். இந்த விமானத்தினால எம்பிடிஏ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மைகா, மிட்டியார் போன்ற ஏர் டு ஏர் மிசைல்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்துல அப்பாச்சி, டாம் ஷேடோ, பேவ்வே-2, மார்க் 82 போன்ற ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களையும் எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ரஃபேல் எம் போர் விமானத்தோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இந்த விமானங்களை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதலையும் நடத்த முடியும். அதாவது இந்த விமானத்துல அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்களையும் பொருத்த முடியும். இது போன்ற பல சிறப்பம்சங்கள் ரஃபேல் எம் போர் விமானத்துல இருக்கு. இதன் காரணமாக தான் இந்திய கடற்படை ரஃபேல் எம் போர் விமானத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. அடுத்த அப்டேட், இந்திய விமானப்படை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதிக்கு அருகில் நயோமி அப்படிங்கிற இடத்துல ஒரு அட்வான்ஸ் லேண்டிங் கிரவுண்ட டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நயோமி ஏர்பேஸோட சமீபத்துல எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்கள்ல நயோமி ஏர்பேஸ்ல இந்தியா செஞ்சிருக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அதாவது இந்த நயோமி ஏர்பேஸ் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில மிகவும் ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு. அதாவது சீனா இந்தியாவிடம் இருந்து கைப்பற்றி இருக்க அக்ஷய் சீன் பகுதிக்கு மிக அருகில் இந்த நயோமி ஏர்பேஸ இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஏர்பேஸ மட்டும் இந்தியா வெற்றிகரமா கட்டி முடிச்சிட்டாங்கன்னா உலகத்திலே அதிக உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் லேண்டிங் கிரவுண்டா இந்த நயோமி ஏர்பேஸ் இருக்கும். நயோமி ஏர்பேஸ்ல இருக்கக்கூடிய ரன்வேய இந்தியா 9,000 அடி நீளமா அதிகப்படுத்தி இருக்காங்க. இதன் மூலமா அனைத்து விதமான ஃபைட்டர் ஜெட் விமானங்களையும் இந்த ஏர்பேஸ்ல இருந்து இந்தியாவால இயக்க முடியும். இந்த விஷயம் ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். அதாவது இந்த விமான தளத்தை பயன்படுத்தி இந்தியாவால ஆயுதங்கள் மற்றும் வீரர்களை அதிவேகமா எல்லைக்கு நகர்த்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த விமான ஓடு தளத்துல இருந்து விமானங்களை டேக் ஆஃப் செய்ய வைத்து சீன எல்லைக்குள் புகுந்து கடுமையான தாக்குதல்களையும் இந்தியாவால நடத்த முடியும். இந்திய விமானப்படை ஏற்கனவே விமானப்படையில உள்ள விமானங்களின் இன்ஜினை ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் சிறப்பா செயல்படும் வகையில மாற்றி அமைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா லடாக் போன்ற பகுதிகளில் இந்திய விமானங்கள் சிறப்பா செயல்படும் வகையில இன்ஜின்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை ஏற்பட்டதுல இருந்து இந்தியா சீன எல்லையில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை பெரும் அளவுல செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதி தான் இந்த நயோமி ஏர்பேஸ் திட்டம். இது தவிர லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதிக்கு அருகில் உள்ள பல்வேறு இடங்கள்ல இந்தியா ஹெலிகாப்டர் லேண்டிங் கிரவுண்டுகளை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நயோமி ஏர்பேஸ் கடல் மட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட 14,000 அடி உயரத்துல இருக்கு. இதனால இந்த ஏர்பேஸ்ல இருக்கக்கூடிய ரடார்கள் மற்றும் சென்சார்களை பயன்படுத்தி ஏர் டிராபிக்க மேனேஜ் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம சீன எல்லையில எத்தனை விமானங்கள் இருக்கு, விமானங்கள் எவ்வளவு தூரத்துல பறந்துகிட்டு இருக்கு போன்ற பல்வேறு விஷயங்களையும் இந்தியாவால கண்காணிக்க முடியும். சீன எல்லையில பிரச்சனை ஏற்பட்டதுல இருந்து இந்த நயோமி ஏர்பேஸ இந்தியா ஆக்டிவேட் செஞ்சிருக்காங்க. இதுல
தற்போதைய நிலையில சினூக் மற்றும் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை இந்தியா பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்களை பெரும்பாலும் வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்கள், உணவு, மருந்து பொருட்களை எடுத்து செல்வதற்கு இந்தியா தற்போது பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நயோமி ஏர்பேஸ்ல இந்தியா தற்போது செஞ்சிருக்கக்கூடிய மாற்றங்கள் மூலமா ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இந்த ஏர்பேஸ்ல இருந்து இந்தியாவால இனி இயக்க முடியும். இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், சமீபத்துல கத்தார் நீதிமன்றம் 8 இந்திய முன்னாள் கடற்படை அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிச்சாங்க. இந்த விஷயத்தை ரிப்போர்ட் செஞ்ச ஒரு இந்தியன் ஜேர்னலிஸ்ட கத்தார்ல இருந்து அந்த நாடு வெளியேற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தண்டனை குறித்து இதுவரைக்கும் கத்தார் அபிஷியலா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிடல. கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பு இந்த 8 கடற்படை அதிகாரிகளும் கத்தார்ல வச்சு கைது செய்யப்பட்டாங்க. இந்த 8 கடற்படை அதிகாரிகளும் அல்தாரா அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் நிறுவனத்துல கத்தார்ல வேலை செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த அல்தாரா டிஃபென்ஸ் நிறுவனம் கத்தார் கடற்படைக்கு கன்சல்டன்டா வேலை செஞ்சிருக்காங்க. அதாவது கத்தார் கடற்படையில ஏதாவது போர்க்கப்பல்களோ நீர்மூழ்கி கப்பல்களோ வாங்க போறாங்கன்னா கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் என்னென்ன செயல்திறனை கொண்டிருக்கணும் அப்படின்னு அறிவுரை வழங்குவாங்க. இந்த வேலையை தான் இந்த அல்தாரா நிறுவனம் செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த 8 கடற்படை அதிகாரிகளும் அல்தாரா நிறுவனத்துல மிகவும் முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்க. அன்அபிஷியலா வரக்கூடிய செய்திகள்ல இந்த 8 அதிகாரிகளும் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. ஏன்னா இஸ்ரேலுக்கு உளவு பார்ப்பதற்கு இவங்க 8 பேரை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இஸ்ரேலின் மொசாட் அமைப்புக்கு மிடில் ஈஸ்ட்ல மிகப்பெரிய பிரசன்ஸ் இருக்கு. அடுத்து சிலர் என்ன சொல்றாங்கன்னா கத்தார் நாடு டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்க ஒரு நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை வெளிநாட்டுக்கு லீக் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை டெவலப் செய்யற அளவுக்கு கத்தார் டிஃபென்ஸ் தொழில்நுட்பத்துல ஒரு முன்னேறிய நாடு கிடையாது. நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை பொறுத்த மட்டில் பிரான்ஸ், இத்தாலி, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் தான் முன்னிலையில இருக்காங்க. இந்தியாவே பிரான்சிடம் இருந்து ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீனோட டெக்னாலஜியை வாங்கி தான் இந்தியால கட்டி வந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது கத்தார் எப்படி ஒரு நீர்மூழ்கி கப்பலை டெவலப் செய்வாங்க? கத்தாருடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு 2018 இருந்து தான் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த விஷயமும் ஒரு பொய்யான செய்தியா இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பு வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்க 8 அதிகாரிகளோட குடும்பத்திடம் இந்திய அரசாங்கம் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல அவங்க இந்தியாவுக்கு திரும்பிடுவாங்க அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க. ஆனா திடீர்னு தற்போது கத்தார் நீதிமன்றம் இந்த 8 நபர்களுக்கும் மரண தண்டனை கொடுத்திருப்பது பல சந்தேகங்களை இந்தியாவுக்கு ஏற்படுத்தி இருக்கு. அதாவது இந்தியா இஸ்ரேல் ஹமாஸ் மோதல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்காங்க. ஆனா கத்தார் நாடு இஸ்ரேலுக்கு எதிரான நாடு. கத்தார்ல உலகின் பல்வேறு நாடுகள்ல பிரச்சனை செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளோட தலைவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கத்தார் நாடு ஹமாஸ் அமைப்பிற்கு மிகப்பெரிய அளவுல நிதி உதவியும் கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவா செயல்படுறதுனால கத்தார் இது போன்ற ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா இந்த பிரச்சனைய கத்தார் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி சால்வ் செய்ய முயற்சி செய்வாங்க. அப்படி இல்லனா கனடாவுக்கு என்ன நடந்ததோ அதே விஷயம் கத்தாருக்கும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல தற்போது இந்தியா ஒரு நல்ல உறவை கொண்டிருக்கு. குறிப்பா சவுதி அரேபியா, ஈரான் போன்ற நாடுகளை கொண்டு கத்தாருக்கு இந்தியாவால அழுத்தம் கொடுக்க முடியும். அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளை கொண்டும் இந்தியாவால கத்தார பணிய வைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.